ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எங்கள் வீட்டில் புரட்டாசி சனிக்கிழமை கும்பிட்ருந்தோம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் சாமிக்கு என்னென்னலாம் செஞ்சு சாமி தலைக்கு போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் நாங்கள் போட்ட வீடியோவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். மறந்துடாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் எல்லா கேள்விக்கான பதிலும் இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல, நம்மளோட சேனலில் எந்த வீடியோவும் பார்க்கல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். வாங்க வீடியோ உள்ளே போகலாம். ஆக்சுவலி நேற்று நாங்கள் சனிக்கிழமை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ காலையில் தூங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போனால் சிலிண்டர் தீர்ந்து போயிடுச்சு. என்னடா இது கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் வீக் கும்பிடலான்னு பார்த்தோம், உடம்பு முடியாமல் போயிடுச்சு. 2வது வாரம் 3வது வாரம் கும்பிடலான்னு பார்த்தோம், பசங்க லீவுக்கு ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த வீக்காவது கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முடிச்சு வச்சோம். ஆனால் காலையில் பார்த்தா சிலிண்டர் தீர்ந்து போயிடுச்சு. என்கிட்ட ஸ்பேர் சிலிண்டர் கூட கிடையாதுங்க, நம்ம உடனே செஞ்சு சமைக்கிறதுக்கு. அதனால இந்த அடுப்பில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக சமையலும் செஞ்சேன். நான் ஃபுல்லாக இது வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அடுப்பில் செஞ்சது இல்லைங்க. தண்ணி காய வச்சு குளிக்கிறதோடு சரி. அதை தவிர ஏதாவது 1-2னா பரவாயில்லைங்க. ஆனால் இருக்கிற எல்லா சாதம் நான் மொத்தமாக 5 வகை சாதம், சக்கரை பொங்கல், வடை, சுண்டல், வெண்பொங்கல்னு இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுருந்தேன். எல்லாமே அந்த அடுப்பில் தாங்க செஞ்சுருந்தேன். அந்த அடுப்பை ஊதி ஊதி என்னால் முடியல. ஐயோ கடவுளேன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. பெருமாள் நேத்தான ரொம்ப சோதனை கொடுத்துட்டாரு. ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சி செஞ்சு முடிச்சுட்டு பெருமாளுக்கு மன திருப்தியோட படையல் போட்டாச்சுங்க. எங்களோட படையல் பார்த்திங்கன்னா 5 வகை சாதம், சக்கரை பொங்கல், வடை, சுண்டல், வெண்பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நிறைஞ்சு, அதுக்கப்புறம் பொரியல் நான் என்ன பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு சொல்லலையே. பொரியல் கத்திரிக்காய் தொக்கு, அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். வறுவல் வாழைக்காய் வறுவல் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் செஞ்சு வச்சு தான் நாங்கள் சாமி கும்பிட்ருந்தோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களோட எல்லா கேள்விக்கான பதிலும் இப்போ நான் கொடுக்குறேன். ஆக்சுவலி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க மாதம் எவ்வளோ கட்டியிருந்தீங்க என்னன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி பதில் கொடுத்துருந்தேன், இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன். இது நாங்கள் மாதம் 900 ரூபாய் கட்டியிருந்தோங்க. மொத்தமாக 12 மாதம். போன வருஷம் அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷம் அக்டோபரில் முடிஞ்சது. டோட்டலாக 10,800 ரூபா கட்டியிருந்தோம். அந்த அமௌண்ட்டுக்கு எங்களுக்கு இவ்வளோ பொருள் கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் உங்ககிட்ட காட்டினேன். ஆனால் ஒருத்தர் கேட்டிருந்தார், நீங்கள் ஃப்ராடு ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி உங்களை ஏமாற்றி உங்ககிட்ட போய் சொல்லி என்னங்க ஆக போகுது? நாங்கள் ஃப்ராடு தனம்லாம் எதுவுமே பண்ணலை. எங்களுக்கு என்ன பொருள் வந்திருக்கோ அதை தான் காட்டியிருக்கோம். இதில் நாங்கள் உங்களை ஏமாற்றி எங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்க? அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் என்னோடய ஹேர் கேர் பற்றி கேட்டிருந்தாங்க. ஹேர் கேர் பற்றி நான் என்னங்க சொல்கிறது? ஆக்சுவலி எனக்கு மொட்டை அடித்து முடி இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் என்னோடய ஹேர் ஷார்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்குன்னு நான் எதுவும் தனியாலாம் மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாதுங்க. எப்பவும் போல் ரெகுலராக தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது, தலை குளிக்கிறது, அவ்வளோதானே தவிர ஸ்பெஷலாக ஹேர் கேர்ன்னு சொல்லிவிட்டு நான் எதுவும் பண்ணலைங்க. ஓகேவா சிஸ்டர்? உங்களுக்கு பதில் கிடச்சிருச்சா? அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் என்னக்கா என் கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதிலே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு மட்டும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னெலாம் இல்லைப்பா. ஸோ நீங்கள் கேட்டிருந்த கேள்விக்கு கூட இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அப்படி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. இப்படி தாங்க நாங்கள் எங்களோட வேலையெல்லாம் முடித்து சாமிக்கு படையல் போட்டுட்டு சாப்பிட ஆரம்பித்தோம். ஸோ சாமிக்கு போட்டிருந்த இலை, படையல் நடுவீட்டு இலை ஹஸ்பண்டு, பெரிய பையன், மாமனார் 3 பேரும் சாப்பிட்டாங்க. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் போனால் ஒரு பூரு சாமான் கிடக்குதுங்க. ஐயோ அவ்வளோ சாமானை தேய்ச்சி முடித்து நான் எப்படி எடுத்துகிட்டு வரப்போகிறேன்னு தெரியலை. செம்ம டயர்டாக இருக்குங்க. ஏன்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்து அடுப்பில் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு முடியலை, ரொம்ப டயர்டாக இருந்தது. அவ்வளோ சாமானை தேய்ச்சிட்டு அப்படியே படுத்துட்டேன். இன்றைக்கி தான் வாய்ஸ் கொடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.